2026 அப்பனே விநாயகா ஒரு நல்ல வருஷமா அமையும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம எல்லாருமே வந்து இந்த வருஷத்துக்குள்ள வந்திருப்போம். ஆனா என்ன கரமாந்திரம் பிடிச்ச வருஷம்னு இது தெரியல. ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ஏதோ ஒரு பிரச்சனை தாங்க வந்துட்டு இருக்கு. For example, வார், சிலிண்டர் வந்து பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. So this video is all about controversies of 2026. Let's get into the video. Hi, hello, vanakkam and welcome to my YouTube channel. This is the Uncreative. First controversy of 2026. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன கான்ட்ரவர்சி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் வார் தாங்க. எந்த நேரத்தில் வந்து இந்த 2026 ஆரம்பிச்சதுன்னு தெரியல. அப்பத்துலேருந்தே இந்த ட்ரம்ப்புக்கு வந்துட்டு வார் நடத்தணும்னு சொல்லி தோணியிருக்கு. இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் வந்துட்டு ஈரான் மேல வந்து வார் நடத்திட்டு இருக்காங்க. யூஎஸ் அண்ட் ஈரானுக்கு நடுவில் வந்து வார் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்ற அந்த பிளேஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. இதனால நமக்கு இங்க சோறுக்கும் இதுக்கும் வந்து பஞ்சம் ஏற்பட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அதனாலதான் நம்மளுக்கு இங்க எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வருது. எவனோ எங்கேயோ குண்டு போடுறதுக்கு இங்க நம்ம வந்து அதோடைய பக்க விளைவுகளை வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இவனுக்கு வந்து இப்போதைக்கு வார் வந்து முடிக்கிற மாதிரி இல்ல. நடுவில் ஒரு 5 days வந்து ஆல்ட் விட்டு இருந்தா ஹாலிடே மாதிரி சிறப்பு விடுமுறை இவங்க எல்லாருக்கும் 5 நாள் சந்தோஷமா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மாறி மாறி அந்த கண்ட்ரீஸ்ல இருந்து வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதோடைய ஒரு தொடர் கான்ட்ரவர்சி என்னன்னா, கோ பேக் ட்ரம்ப், அதாவது வந்து வி வாண்ட் ட்ரம்ப் டு குவிட், அந்த மாதிரி வந்து ஒரு சாலை போராட்டம் வந்து நடந்திருக்கு. யூஎஸ்ல அமெரிக்கால வந்துட்டு அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு இப்போ வந்து ட்ரம்ப்பே எங்களுக்கு வேண்டாம், வந்ததுல இருந்தே ஒரு விளங்காத வருஷமா தான் இருக்கு. தயவு சேர்ந்து நீ போயிருப்பான்ற மாதிரி வந்துட்டு ஒரு ரோட் கேம்பெயின் ஆர்எல்ஸ் இந்த சாலையில எல்லாம் போய் நம்ம வந்து போராட்டம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல வந்து ட்ரம்ப் எங்களுக்கு வேண்டாம், குவிட் த வார், ஸ்டாப் த வார் சொல்லிட்டு நிறைய வந்து பேசியிருக்காங்க. பிகாஸ் இங்க இருக்க நமக்கே வந்து இவ்வளோ பாதிப்பு இருக்குன்னா அங்க இருக்கிற யூஎஸ் சிட்டிசன்ஸ்க்கு வந்துட்டு எவ்வளோ பாதிப்பு இருக்கும், கண்டிப்பா இல்லையா? ஸோ த வார் நீட்ஸ் டு பி ஸ்டாப். பிகாஸ் இங்க வந்து நம்ம யாருக்குமே எதுவுமே பிரச்சனையே கிடையாது. ஸோ இங்க பவர்ல இருக்க 2 பேரும் அவங்களோட பவர் இன்னும் அதிகப்படுத்தணுன்றதுக்காக இவங்க வந்து வார் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால நிறைய வந்துட்டு சோல்ஜர்ஸ் வந்து அவங்களோட உயிரை விட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேருக்கு வந்து வேலை போயிட்டு இருக்கு. நிறைய கண்ட்ரிஸோட ஜிடிபி வந்து டவுன் ஆகிட்டு இருக்கு. இது ஆக்சுவலி இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதனால வந்து நம்மளுக்கு வந்து சிலிண்டர் விலை ஏறி இருக்கு, நம்மளுக்கு வந்து ஃபுட் ப்ரைஸஸ் வந்து ஏறி இருக்கு. ஸோ இதனால நம்மளோட எக்கானமி வந்து பாதிக்கப்பட்டு இருக்கு. நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால லாக்டவுன் கூட வருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பு வந்து போயிட்டு இருக்கு. பட் இப்போ வரைக்கும் எதுவுமே வந்து அஃபிஷியலாக சொல்லலை. பட் நடக்காமலையும் போகலாம். பட் இப்போ வரைக்கும் இப்படி ஒன்று வருவோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. தி செகண்ட் மோஸ்ட் கான்ட்ரவர்சி ஆஃப் 2026 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் டிவோர்ஸ். விஜய் அண்ணனும் சங்கீதா அண்ணியும் வந்துட்டு ஒரு ஆஃப் த பெஸ்ட் பேர் இன் காலிவுட் அப்படின்னு சில பெஸ்ட் பேர்ஸ் இருக்காங்க இல்லையா? அஜித், ஷாலினி, அப்புறமா சூர்யா, ஜோதிகா, அந்த வரிசையில் வந்துட்டு விஜய் அண்ணன் அண்ட் சங்கீதா அண்ணி வந்து இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க வந்து டிவோர்ஸ், சங்கீதா வந்து டிவோர்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருந்துச்சு. இவருக்கு வந்து த்ரிஷா அவங்க கூட வந்து அஃபேர் இருக்காது, அதனால தான் வந்து டிவோர்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து சுற்றி வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் இதுக்கெல்லாம் பதில் சொல்லும் வகையில் அண்ணன் வந்து என்ன சொன்னாரு, நோ வி ஆர் நாட் டிவோர்சிங் அப்படி சொல்லிட்டு எதனா ஒரு பெட்டிஷன் விட்டாரா, இல்லைன்னா எதனா ஒரு என்ன சொல்றது, எதனா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து பண்ணாதான்னு கேட்டா கிடையவே கிடையாது. அதுக்கு பதிலாக அண்ணன் வந்து த்ரிஷா கூட வந்துட்டு ஹார்ட் லான்ச் வந்து பண்ணிட்டாரு. நமக்கு செட் ஆகுதுல இந்த டயலாக்? எஸ் சார், நான் வச்சுக்கிறேன். த்ரிஷாவை கூட்டிட்டு வந்து ஒரு ஏஜிஎஸ் சம்திங் அவங்களுடைய ரிலேட்டட் ஒரு மேரேஜ் வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ தட் பிகேம் என்ன சொல்றது, இன்டர்நெட்டோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமா வந்து ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து ஓ மை காட் அண்ணா என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே, நிறைய ஃபேன்ஸுமே கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே எங்களுக்கு எப்படி முட்டு கொடுக்கறதே தெரியல, முட்டி தேய்கிற அளவுக்கு நாங்கள் முட்டு கொடுத்துருவோம், இதுக்கு மேலே எங்களால் முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ
அண்ட் இப்போ லாஸ்ட்டாக சொல்ல போகிறது வந்து ஒன் ஆஃப் தி மைனர் கான்ட்ரவர்சின்னு கூட வந்து சொல்லலாம். அகமது மீரன் அண்ணன் வந்து சோஷியல் மீடியாவில் செருப்படி வாங்கினார். இதை பற்றி நான் டீட்டெயில்டாக தனி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக என்னோட சேனலில் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அண்ணன் வந்து பார்வதி வந்து பிக் பாஸ் டைமில் இதெல்லாம் உனக்கு தேவையா பையா அப்படிலாம் சொல்லி வந்து வீடியோ போட்டிருந்தாரு. அதுக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து இப்போ வந்து கேட்டிருந்துச்சு, இந்த மாதிரிலாம் இன்டீசெண்டாக வந்து பப்ளிக்ல பேசிட்டு இருக்கீங்கன்னு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு வந்து போட்டிருந்து கேட்டிருந்தாங்க அந்த பொண்ணு. ஸோ அதுக்கு வந்து அந்த பொண்ணு எவ்வளோலாம் வந்து திட்டி கழுவி ஊற்ற முடியுமோ அவ்வளோ வந்து கழுவி ஊற்றி இருந்தாரு. ஒருத்தவங்களை வந்து இவர் வந்து மற்றவங்களை பற்றி சொல்றாரு, பட் த வேர்ட் ஈ சூஸ் டு என்ன சொல்றது, ஸ்பீக் அபவுட் சம்வன். அது எப்படின்னா, இதெல்லாம் ஒரு மூஞ்சா, அவங்க அப்பாலாம் வந்துட்டு உன்னை வந்து பெத்துக்காமலே இருந்திருக்கணும், யூ மைட் ஹவ் யூஸ்ட் சம் ப்ரொடெக்ஷன், இந்த மாதிரி லாட் ஆஃப் வேர்ட்ஸ். உன் மூஞ்சில எச்சு துப்பணும், ஸ்பிட் பண்ணணும், என்னென்னலாம் ஒரு மனுஷன் வந்து வக்கரத்தோட வந்து பேச முடியும் அவ்வளோ வந்து வக்கரத்தோட பேசியிருந்தாரு. பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்லை, அவ்வளோ வந்து வக்கரத்தோடு வந்து பேசியிருந்தாரு. ஸோ அதுக்காக வந்து ஆன்லைனில் செம்மடி வந்து வாங்கினாரு. ஸோ நிறைய பேர் வந்து இவர் எதிர்த்து வந்து பேசியிருந்தாரு. அப்போ ஜேகேயோட ஒரு வீடியோ வந்து பார்த்துருந்தேன் நான். ஸோ இவர் அகமது மீரை பற்றி ஜேகே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். பிகாஸ் எனக்கு என்னன்னா, அதில் ஒரு லைன் சொல்லியிருந்தாரு, நான் அவனை எவ்வளோ அடிச்சிட்டேன், இவன் திருப்பி என்னெல்லாம் வந்து அடிக்கவே மாட்டேன். பிகாஸ் இவனுக்கு அதுக்கெல்லாம் தைரியமே கிடையாது. யாரை திருப்பி பேச முடியாதோ, யாரெல்லாம் வந்து இவன்லாம் ஒரு ஆளை கூட மதிக்க மாட்டாங்களோ, இல்லைனா வந்துட்டு சில பேரால வந்து இவன் கூட இது பண்ண முடியாது, சண்டை போடுறதுக்கு தெம்பு இல்லாதவங்க கூட வந்து மோதுவான். எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணனே அடிப்பண்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செலிபிரிட்டிஸ் எடுத்துக்கலாம். செலிபிரிட்டிஸ் பத்தி நிறைய பேசுவோம். பிகாஸ் அவங்க வந்து இவனை பத்தி பேசுறதுக்கு யோசனையே இருக்காது. இல்லைன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் பத்தி பேசுவோம். அந்த மாதிரி நிறைய சில பேர் யாரெல்லாம் வந்து இவனை பத்தி பேச மாட்டாங்களோ அவங்கள மாதிரி ஆளுங்களாம் வந்து டார்கெட் பண்ணுவான். இப்ப நான் பேசுறேன், நீ வாடா சண்டைக்கு அப்படின்னு வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருந்தாரு. பட் இப்போ வரைக்கும் அகமது மீரன் கிட்ட இருந்து இவன் எந்த ரிப்ளையுமே வந்து பார்க்கல. ஸோ திஸ் justifies the statement. கண்டிப்பா அவர் வந்து சண்டைக்கு போக மாட்டாரு ஜேகே கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் ஹாஸ் பி த கான்ட்ரவர்சி இன் 2026 ஆஃப் ஃபர்ஸ்ட் குவார்டர். Q1 ஓட ரிலீஸ் வந்து உங்ககிட்ட வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டைம்ல இன் ஆர் கார்பரேட் ஆஃபீஸஸ் Q1 முடிஞ்சிருக்கும், Q2 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஹாப்பிலி ஸ்டார்டிங் த Q2 April 1st. ஸோ இந்த கான்ட்ரவர்சிஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதோட தொடர் கான்ட்ரவர்சிஸ் கிளைகள் வந்துட்டு வருஷமே இப்படி ஸ்டார்டிங்கே இப்படி இருக்கேன், இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ரீகேப் போகிறதுக்குள்ள விருப்பமாக இருக்க மாட்டோமானே தெரியல. லாக்டவுன் போடுவாங்களா, மண்டை மேலே குண்டு போடுவாங்களான்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வருஷம் எப்படியாச்சும் வெற்றிகரமாக முடிப்போமா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். We'll catch you in the next video. Tata, bye bye.